வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் முன்வைத்த அந்த கோரிக்கையை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இதை தொடர்ந்து தான் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் அவர் தொடங்கினாருன்னு தெரியும். அதில் ராஜாஜி இங்கே தலைமை ஏற்று வேதாரண்யத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இதுவே காந்தி அங்கே ஆசிரமத்தில் இருந்து சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி கடற்கரைக்கு போவாருன்னு சொல்லி அங்கே படிச்சிருப்பீங்க. 61 வயசில் அவர் நடந்து போகிறாருன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. சரி, இங்கே 1930 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் 13 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டம் வேதாரண்யத்தை சென்றடைகிறாரு ராஜாஜின்னு இங்கே சொல்லப்படுது. கிட்டத்தட்ட தாங்களே முன் ஒரு 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்களை மட்டும் அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கிறாரு ராஜாஜி. இது ரொம்ப குறிப்பிட்டு கேட்பாங்க. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞருடைய பாடலை இந்த இடத்துல வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது வழிப்பயணத்தின் போது இதை தான் பாடிக்கிட்டு போகிறாங்க. அதே போல் இந்த சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த வழியெங்கும் எழுச்சி மிகுந்த வரவேற்பு இருந்தது. ஆனால் அந்த தஞ்சாவூர் கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் எந்த வரவேற்பும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டரும் போட்டிருப்பார். அப்போ இருந்த ஆங்கிலேய கலெக்டர் ஆர்டர் போட்டிருப்பார். அதையும் மீறி மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க சத்தியாகிரகிகளுக்கு. இந்த ராஜாஜியினுடைய தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளுனாங்கன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க. ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையில் அள்ளுனாங்க அப்படின்னா 12 பேருன்னு சொல்லி ஒரு டசன். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க, இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன், திருச்சி ராஜன் அவர், அடுத்தது ருக்குமணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், சி சாமிநாதர், அப்புறம் கே சந்தானம். இவங்கெல்லாம் இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கியமான தலைவர்கள்.